ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இன்றைக்கி வந்து ஒரு ஒன் ஷாட். நீங்கள் கூட யோசிக்கலாம், என்னாச்சு இந்த அக்காவுக்கு வீடியோ வந்து போட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பர்த்டே ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கீங்க, ஜிக்குக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் ஓகே ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்ட்டு. இந்த டியர் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னால் இக்னோர் பண்ண முடியல. அவங்க மட்டும் கிடையாது, நியூ மெம்பரை கூட நான் என்றைக்குமே இக்னோர் பண்ண மாட்டேன். என்னால் முடியாத பட்சத்துக்கு தான் வந்து நான் ஸ்டோரி போடாமல் போயிருந்திருக்கோம். நிறைய பேர் வந்து பர்த்டே ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தீங்க. நான் வந்து அவங்க எல்லாருக்குமே நான் சாரி கேட்டிருக்கேன் வீடியோ போடாததுக்கு. இப்போ கூட இந்த ஒன் ஷாட் வந்து கண்டிப்பாக லாங்காக இருக்காதுடா, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸ்டோரி கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஆனால் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த நேமே வந்து பார்த்துருந்துருப்பீங்க, மை ஹாட் ப்ரொஃபஸர். சரி, நியூவாக ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள இல்லை முதல்ல பர்த்டேகளுக்கு விஷ் பண்ணும்ல. அவங்களுடைய நேம் சிஃபானா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டியர். இன்றைக்கி மட்டும் கிடையாது, லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்டா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு காட்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். டியர், இது வந்து ஒரு ஹாட்டாக தான் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி, நியூவாக ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படி சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன்டா. எனக்கே அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரே ஷையாக தான் இருந்துச்சு. கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்டா, எல்லாருமே வந்து ஐஜி லிங்க் இருந்தால் கொடுங்கக்கா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதை வந்து நான் கொஞ்சம் சீக்ரெட்டாகவே வந்து வச்சுருக்கேன்டா. இதனால் வீட்டில் நிறைய ப்ராப்ளம் வருது. ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன்டா. அதனால் வீட்டில் நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால தான் இந்த வாட்டி இதை வந்து நான் சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். அடிக்கடி அதை நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஏன்னா இதை நான் வந்து மறைச்சி வச்சுருக்கேன். இப்படி நான் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. ப்ராப்ளம் வருதுன்னா இதை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி யோசிக்கலாம். எனக்கு வந்து பிடிஎஸ் மெம்பரை வந்து நான் ஃபாலோ பண்ணோம், அதுக்காக தான் வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் நான் அதிகமாக ஆக்டிவாக இருக்க மாட்டேன்டா. எப்பயாவது ஒரு வாட்டி தான் அது உள்ளே போய் நான் வந்து பார்ப்பேன். நோட்டிஃபிகேஷனும் வராது எனக்கு இது. அதனால் யார் ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் லிங்க் கொடுத்ததுலேருந்து ஒரு 2 டேஸாக நான் உள்ளே போய் பார்க்க தான் செய்கிறேன், யாரும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணால் கூட நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து ஸ்டோரி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நான் நெக்ஸ்ட் டே தான் அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஜாப்க்கு போயிட்டு வரனால எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. நைட்டில் தான் வந்து நான் கமெண்ட்லாம் வந்து ரீட் பண்ணி அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி தான் எப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறேனோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும். இது எதுக்காக வந்து நான் லிங்க் வந்து இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு டியர் வந்து ஐஜி லிங்க் கொடுங்கக்கா, நான் வந்து உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லணும், என்னுடைய ஸ்டோரியை வந்து நான் சொல்லணும், அதை வந்து நீங்கள் ஒரு எஃப்எஃபாக வந்து எடுத்துகிட்டு வாங்க, இல்லை ஒரு ஒன் ஷாட்டாக வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து ஐஜி லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க மட்டும் கிடையாது, உங்கள் யாருக்குன்னா கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுடைய ஓன் ஸ்டோரியோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியோ. ஏன்னா வந்து எனக்கு ரியல் ஸ்டோரி வந்து போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஒரு 4 மந்த்தாகவே இதை சீக்ரெட்டாகவே வச்சுருந்தேன். அந்த டியர் வந்து நீங்கள் கொடுங்கக்கா என்னுடைய ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் வந்து நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன். உங்கள் யாருக்கு நான் ஸ்டோரி சொல்லனா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்து சொல்லுங்கள். ஒரு எஃப்எஃபாவோ இல்லை வந்து ஒரு ஒன் ஷாட்டாவோ ஒன்று எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து அக்கா நான் கமெண்ட் பண்ணேன், நீங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் கோச்சிக்காதீங்க, ஓகேவா? என்னுடைய சுச்சுவேஷனை தெளிவாக அவங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதனால் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் வருது. அகெயின் வந்து இன்னொரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தெம்பு இல்லைடா அக்கா கிட்ட. இதனால் அப்புறம் சேனலில் எஃப்எஃப் போடுறதுல கூட எதனா ப்ராப்ளம் வந்துட போகுது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு பார்க்குறேன், ஓகேவா? விருப்பம் இருந்தால் ஐஜி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவே நான் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதனால் வந்து ஸ்டோரி உங்களுக்கு வந்து டூரேஷன் கம்மியாக இருக்க போகுது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே இப்போ நம்ம காலேஜை தான் பார்க்குறோம். ப்ரொஃபஸர்னாவே காலேஜ் பக்கம் தானே போகணும். இதனால தான் காலேஜ் பக்கம் போகலாம். ஆனால் நம்மளுடைய ஹார்ட் ப்ரொஃபஸரை பார்க்குறதுக்குள்ள க்யூட்டான ஸ்டூடெண்ட்டை பார்க்குறதுக்கு. ஆனால் செம்ம ரூடு ஹார்ட் ப்ரொஃபஸரோட க்யூட் ஸ்டூடெண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஜிமீன் சொன்னால் கேளு, ப்ரொஃபஸர் தானே திட்ட போகிறாரு, எவனாவது என்னை திட்டுறதுக்கு தைரியம் இருக்கா என்ன அப்படின்னு சூடாபதி சொல்கிறாரு. ஜிமீன், நியூவாக ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்கிறாராம், அவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதா ஜிமீன்? இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவன் என்ன அவ்வளோ பெரியாளா? நான் யாரும் தெரியும்ல, நீ யாரும் தெரியாமல் இருக்குமா என்ன? நான்
மாஃபியா கிங் கிம் நாம்ஜூனோட ஒரே பையன் தெரியும்ல. எனக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது. அதுவும் இந்த காலேஜ் என்னோட காலேஜ், என் காலேஜில் என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ரூடாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஜெஹோப் ஜிமின் கிட்ட கோச்சிக்கவே மாட்டார். ஏன்னா ஜெஹோப் வந்து ஜிமினோட ரிலேஷன் தான். சொல்லப்போனால் மாமா சொல்லுவாங்கள்ல, அவங்க அம்மாவோட தம்பி அந்த மாதிரி தான் வரும். அதோட ஜின்னோட தம்பி மாதிரி தான் வரும். அதனாலேயே நம்ம ஜிமின் அப்பப்போ மாமா மாமா சொல்லி கிண்டல் பண்ணுவார். 2 பேருக்குமே ஒரே வயசு தான். ஜிமின் இப்படி கூப்பிட்டு என்னை கிண்டல் பண்ணதா அசிங்கமாக இருக்குது. எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க பாரு. ஏன் இப்படி பார்த்தா என்ன, நீ எனக்கு மாமா தானே அப்படிம்பாரு. என்ன மாமா கோச்சிக்கிட்டியா அப்படி சொல்லிட்டு ஒரு கையில் மொபைல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு கையை தூக்கி இப்போ ஜெஹோப்போட ஷோல்டரில் போகிறாரு. நானா ஓமேலையா எப்போ கோச்சிக்கிட்டேன்? என் மாமானா மாமா தான். நீ ஜெஹோப் மாமா செம்ம கியூட்டு தெரியுமா அப்படின்னு ஜெஹோப்போட சீக்ஸை போட்டு அப்படியே ஜிமின் கிள்ளிட்டு இருக்கிறாரு. வலிக்குதுடா அப்படின்னு ஜெஹோப் சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போது அந்த கிளாஸ் ரூம்குள்ளேயும் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹாட்டான ஒரு ப்ரொஃபஸர் தான் உள்ளே வராரு. எல்லாருமே குட் மார்னிங் சார் அப்படி சொல்லி எந்திரிச்சு நிற்கிறாங்க. இது எல்லாமே ஜிமினோட காதில் விழுக தான் செய்து. இருந்தாலும் எந்த ப்ரொஃபஸர் வந்தாலும் சரி அவர் எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லவே மாட்டார். ஆனால் ஒரு பார்வை மட்டும் முன்னாடி இருக்க பர்சனை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு மறுபடியுமே மொபைல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குட் மார்னிங், நான் தான் உங்களுக்கு வந்து நியூ ப்ரொஃபஸர், பயாலஜி ப்ரொஃபஸர். என்னுடைய பேர் ஜோன் ஜங்குக். இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு புக் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்திரிச்சு, சார் உங்கள் நேமை நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் எங்கள் யாருடைய நேமையுமே நீங்கள் கேட்கலையே. மொத்தம் இந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கீங்க? சார் ஒரு 45 பேர். இந்த 45 பேரும் ஒவ்வொருத்தவங்க பேரையும் சொல்லி அவங்களுடைய இன்ட்ரோவை கொடுத்துட்டே இருந்தால் நான் இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிளாஸ் ரொம்ப முக்கியம். அது என்றைக்குமே நான் ஸ்கிப் பண்ண விட மாட்டேன். புரியுதா? எப்போ எனக்கு உங்களுடைய நேம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தோணுதோ அப்போ உங்களுடைய நேமை நான் கேட்குறேன். அப்போ உங்களுடைய நேம் சொன்னால் போதும். புரியுதா? கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல்ரெடி 5 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு. சிட் டவுன் அப்படி சொல்லி கத்துறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டோ பயந்து போய் அப்படியே உட்காந்துட்டு, என்னடி இவ்வளோ ரூடாக இருக்கிறாரு, ஆனால் பார்க்கவும் செம்ம ஹாட்டாக இருக்கிறாருல, நம்மளை தாண்டி பார்க்குறாரு அப்படி சொல்லிட்டு குனிஞ்சிட்டு அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களே அதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்று தான் அப்படி சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தவர் திடீர்னு அந்த மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே ஒருத்தவங்க மூஞ்சியாக பார்த்துக்கிறாங்க. இப்போது ஜெஹோப், சார் நானா? உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடு. ஜிமின் உன்னே தான் கூப்பிட்றாங்க. என்ன ஜெஹோப்? ப்ரொஃபஸர் உன்னே தான் கூப்பிட்றாரு அப்படி சொன்னேன்னா இப்போ ஜிமின் ஆப்போசிட்டில் நிற்கிற ஜியோனை தான் பார்க்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க? கிளாஸ் எடுத்துகிட்டு போது மொபைல் பார்த்துட்ருக்க, அதுவும் கிளாஸ் ரூம்குள்ளே மொபைல் யார் அலோவ் பண்ணது அப்படின்னு இந்த பக்கம் ஜியோன் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போது ஜிமினோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. அதுவும் அந்த கிளாஸ் ரூம் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அந்த ரிங் டோன் அவ்வளோ சத்தமாக கேட்குது. ஹலோ சொல் மச்சான், எப்படி இருக்க? நானா இருக்கேன்டா. எங்கேயா? காலேஜில் தான். போர் அடிக்குது. எங்கண்ணா சினிமாவுக்கு போகலாமா? சரி ஓகே நீ டிக்கெட் எடுத்துகிட்டு ரெடியாயிரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். இப்போது ஜிமின் வேகமாக இருந்துச்சு. ஜியோ நீ வரியா? இல்லை நான் அப்படி சொல்லி திரும்பி ஆப்போசிட்டில் நிற்கிற ஜியோனை தான் பார்க்குறாரு. ஜியோனை பார்க்கும்போதே அங்கே ஜியோப்புக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது. இல்லை ஜிமின் நான் வரல. என்ன மாமா பயமாக இருக்கா என்ன? ஜிமின் ப்ரொஃபஸர் நம்மளை தான் பார்த்துட்ருக்கிறாரு. எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு கையில் பேக் எடுத்துகிட்டு அவர் இப்போது அந்த கிளாஸ் விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஜியோனை அப்படி க்ராஸ் பண்ணிட்டு போகிறாரு. அப்படி சொல்லி இப்போ சொடக்கு போட்டு எங்கே போகிற அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜியோன் கேட்குறாரு. போனவர் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி தியேட்டருக்கு போகிறேன் சார், சினிமா பார்க்க. உங்களுக்கு வேணால் ஒரு டிக்கெட் எடுக்க சொல்லவா? இது ஜியோனுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய பர்மிஷனே இல்லாமல் என் கிளாஸை விட்டு நீ வெளியே போகிற. சார் கிளாஸு செம்ம போர் அடிக்குது, அதனால தான் மூவிக்கு போகலான்னு சொல்லி போகிறேன் அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. இதுக்கு மேலே ஜியோனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேகமாக வந்து இப்போ ஜிமினோட கையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்கேன், எங்கே போகிற அப்படி சொல்லிட்டு ஜியோன் பக்கமாக அப்படியே திருப்பி நிப்பாட்டுறாரு. என் கையை விட, இந்த மாதிரி என் பர்மிஷனே இல்லாமல் என் கையை பிடிச்சா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கையை எடுக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? நான் யாருன்னு தெரியுமா? நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொஃபஸர், நீ என்னுடைய ஸ்டூடெண்ட்.
நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கிளாஸில் மொபைல் யூஸ் பண்ணுறேன். அது என்னன்னு கேட்டால் கிளாஸை விட்டு வெளியே போகிறேன் என்னுடைய பர்மிஷனே இல்லாமல். நான் ஏன் உன்னுடைய பர்மிஷன் கேட்கணும்? இந்த காலேஜே என்னுடையது. இப்போது ஜியோன் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இந்த காலேஜ் வேணால் உன்னுடையதாக இருக்கலாம், ஆனால் நீ என்னுடைய ஸ்டூடெண்ட், நான் உன்னுடைய ப்ரொஃபஸர். உள்ளே போய் உன் சீட்டில் உட்கார்ற. முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி சொல்லி இப்போ ஜிமின் கிட்டேயும் வந்துட்டார். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு, அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்காது. அந்த அளவுக்கு கிட்ட 2 பேருமே க்ளோஸாக நிற்கிறாங்க. என்ன பண்ணுற? தள்ளி நில்லு. தள்ளி நின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல. நீ தள்ளி நின்று கூட சொல்லலாம். நான் தள்ளி நின்று சொன்னேன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கேட்கும்ல. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்குற மாதிரி உனக்கும் எனக்கும் சொல்லிடவா? அப்படி சொல்லும்போது இப்போ ஜிமின் திரும்பி ஜியோன் அப்படியே முறைக்கிறாரு. அந்த பையன் இருக்கட்டும், மரியாதையாக போய் உன் சீட்டில் போய் உட்கார்ற. என் கிளாஸ் மட்டும் கிடையாது, எந்த கிளாஸுமே நீ ஸ்கிப் பண்ணக்கூடாது. இல்லைன்னா என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமினோட கையை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி ஜியோன் வந்து நின்றுட்டு கையை கட்டிட்டு ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜியோனை அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. போ அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளே சொல்கிறாரு. ஜிமின் செம்ம வேகமாக போய் ஜெவ் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. என்னடா எதுக்கிட்ட இப்போ வேகமாக வந்து உட்கார்ற? மாமா அமைதியாக இருந்துரு, இல்லைன்னா உன் மண்டையை உடச்சிருவேன் நான். இப்போ எதுக்கு இவன் இவ்வளோ கோவப்படுறான்? அப்படி என்ன கிட்ட போய் சொல்லியிருப்பான்? என்ன விஷயமா இருக்கும்? இவன்கிட்ட கேட்டாலும் வேணாம் சொன்ன மாதிரி மண்டையை உடைச்சாலும் உடைச்சிருவான். மறுபடியும் ஜியோன் வந்து அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலையே ஜிமினோட மொபைல் மறுபடியும் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறாரு. அதே பையன்தான். அவர் காலை அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா ஜியோன் தான் கையை கட்டிக்கிட்டு ஜிமினை முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது மறுபடியுமே மொபைல் வந்து ரிங் ஆகுது. இப்போ ஜியோனே வந்து அந்த காலை அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்லேயுமே போட்டார். டே மச்சி, என்னடா பண்ணிகிட்ருக்க? உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது? மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எங்கே இருக்க நீ? காலேஜில் அவனோட கிளாஸ் ரூமில் இருக்கான். டேய் யார் பேசுகிறது? அவனோட ப்ரொஃபஸர் பேசுகிறேன்டா. ஐயம்மா அப்படி சொல்லிட்டு அவன் கையிலேருந்து மொபைல் அப்படியே கீழே விழுகிற மாதிரி போகுது. வேகமாக அதை கட் பண்ணிவிட்டு, ப்ரொஃபஸர் பேசுகிறாரா? மாட்டிக்கிட்டானோ? இல்லை நம்ம ஜிமின்கிட்ட மற்றவங்க தான் மாட்டிட்டு முடிக்கணும். இதை வச்சு ஃப்ராங்க் பண்ணுறான் போல இருக்குது. இவனுக்கு இதே வேலையை போச்சு. சரி வேறு யாருன்னா லைனில் வராங்களாம் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வேறு யாருக்கோ கால் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜியோன் அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது அந்த மொபைலை எடுத்துகிட்டு ஜியோன் வந்து போகிறாரு. சார், அது என்னுடைய மொபைல். ஆமாம், உன்னுடைய மொபைல் தான். இது என்னுடைய மொபைல் நான் சொன்னேன் தாங்க அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிட்டு நிற்கிறாரு. என்னது இது? என்னுடைய மொபைல் கொடு. ஏன்னா என்னுடைய மொபைலை கொடுங்க. கிளாஸ் ரூம்குள்ளே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. நாளையிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன். அப்போது இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்ததுக்கு, இத்தனை நாள் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். ஈவினிங் காலேஜ் முடிஞ்ச உடனே ஸ்டாஃப் ரூமில் வந்து வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த மொபைல் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ கிளாஸுமே முடிஞ்சிருது. ஜியோன் அந்த மொபைலை எடுத்துகிட்டு அந்த கிளாஸை விட்டுமே போயிடுறாரு. ஜிமின், நான் அப்போவே சொன்னேன்ல, நியூ ஆர்ட் ப்ரொஃபஸர் வராரு, அவர் மற்றவங்க மாதிரி கிடையாது அப்படின்னு. இப்போ பற்றியா மொபைலே போச்சு. கொஞ்சம் அது என்னுடைய பேச்சு கேளும் ஜிமின், இவ்வளோலாம் அடமெண்ட்டாக இருக்காத. மாமா வாயை மூட, நான் செம்ம டென்ஷனாக இருக்கேன். இப்போது அப்படியே காலேஜுமே ஃபினிஷ் ஆகுது. டேய், என்னை ஏன்டா கூப்பிட்டு போகிற? மொபைல் வாங்குறது தாண்டா. நானா? நீ எப்படியோ வாங்கிக்கோ ஜிமின் ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜேப் கெஞ்சிட்டு இருக்கிறாரு. ஜேப்போட கையை பிடிச்சி ஜிமின் தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கிறாரு. என்னாலாம் போய் வாங்க முடியாது, நீ போய் வாங்கிட்டு போ அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்டாஃப் ரூம் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கிறாரு. இவன் சொன்னதான் அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயும் மாணிக்கிட்டு, சார் அப்படின்னு டோரை வந்து தட்டுறாரு. இஸ் கம்மிங் அப்படி சொல்லி உள்ளேருந்து வாய்ஸ் கேட்குது. இப்போது ஜெஹப் மெதுவாக சார் அப்படி சொல்லிட்டு அவர் ஏதோ ஃபைலை வந்து செக் பண்ணிகிட்டே தான் அங்கே ஜெஹப்க்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறாரு. சார் மொபைல் சார். மொபைலா? என்ன மொபைல்? அதான் சார், மார்னிங் கிளாஸ் ரூமில் வாங்கினீங்களே, நீமா மொபைலை எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு கையில் வச்சுருக்க அந்த ஃபைலை மூடி டேபிள் மேலே வச்சுட்டு, நீ மொபைல் எடுத்துகிட்டு வந்தியா? இல்லை சார், நான் எடுத்துகிட்டு வரல சார், அது ஜிமின் எடுத்துகிட்டு வந்தான். ஜிமினோட மொபைல் தான் சார். இப்போ அவன் எங்கே? வெளியே தான் சார் நிற்கிறான். நீங்கள் கொடுத்தீங்கன்னா போயிடுவோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே போயிட்டாங்க சார். நீ என்ன பண்ணுற? நேராக உன் வீட்டுக்கு போயிடுற.
சார் அப்போ நான் மொபைல் யாரோடையதோ அவங்க வந்து என்கிட்ட வாங்கிப்பாங்க. ஓகே சார். அப்போ நான் போய் வெளியே ஜிம்மின்ட்ட சொல்கிறேன். மொபைல் வாங்கினோன்னே நாங்கள் 2 பேருமே போயிடுறோம். நீ மட்டும் போ. சார் அப்போனா ஜிமின் அவன் மொபைல் வாங்கிட்டு பொறுமையாக வருவான். இல்லை சார், நானும் ஜிமினும் எப்பவும் ஒன்றா தான் போவோம். நான் சொன்னதை மட்டும் செய். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சார் இப்படியே வீட்டுக்கு கிளம்பி போக சொன்னீங்க, அதை மட்டும் போய் செய். தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. எஸ் சார். அப்போ நான் கிளாஸ் ரூம்குள்ளே மொபைல் யூஸ் பண்ண தப்பு தானே? தப்பு தான் சார். அப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கும். நீ ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு போகிற. நான் சிசிடிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இல்லைனா உனக்கு நாளைக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இல்லை சார், நான் போயிடுறேன். சாரி சார். அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெஹப் வேகமாக வெளியே போகலான்னு சொல்லி போகிறாரு. அவனை உள்ளே வர சொல்லிட்டு போ. ஓகே சார். அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறாரு. ஏய் மாமா, மொபைல் எங்க? மொபைல் கொடுக்கல ஜிமீன். அந்த மொபைல் உன்னுடைய தானே, நீ தான் வந்து வாங்கிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிமீனுக்கு செம்ம கோவம் வருது. சரி வெயிட் பண்ண, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை ஜிமீன், என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கா? மாமா நீ நானும் ஒன்றா தானே போவோம். இல்லைனா ஜின் கத்துவா. இல்லைனா எனக்கு நாளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது ஜிமீன் எனக்கு. அதனால் நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட்டு ஜெயப் வந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே உள்ளே உட்காந்து சிசிடிவியில் பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமீன் தேர்தல்னு யோசிச்சுட்ருக்கிறாரு. பேசாம மொபைலில் வேணாம் அப்படி சொல்லி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஏய் லூஸு, அந்த மொபைலில் பழம் இருக்குடா, பார்த்தா அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல. ஷோ இப்போ என்ன பண்ணுறது? அவன்கிட்ட போய் நான் பேசணுமா? அப்படி சொல்லி செம்ம கடுப்பாக போய் இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு நேராக உள்ளே போயிட்டாரு. பார்த்தா அங்கே ஜோன் ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறாரு. ஜிமின் அதை பார்த்தோன்னே சீ அப்படி சொல்லி அந்த பக்கம் திரும்பி நின்ட்டாரு. அறிவில்லை உனக்கு? ரூம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும். அறிவில்லை உனக்கு? எல்லாம் அப்போ நான் சொல்லணும். இதை பார், எங்கள் அப்பாவை இழுக்கிற வெள்ளம் வச்சுக்கதை. இதுக்கு என்னோடய காலேஜ். நான் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போவேன். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீ யார்? ஆமாம், இது உங்களோட காலேஜ். நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். நாங்களாம் அவங்களுக்கு கீழே தானே வேலை பார்க்குறோம். சரிப்பா, நீங்கள் இங்கே இருங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவருடைய ஃபேண்ட் ஜிப்பு மேலே கை வைக்கிறாரு. ஏய் என்ன பண்ணுற? ரொம்ப கசன்னு இருக்குது, அதான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலான்னு. ஆல்ரெடி நீ ஃப்ரீயாக தானே இருக்க. அது மேலே கீழேயும் பயங்கரமாக சொட்டாகுது, அதான் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலான்னு அப்படின்னு ஃபேண்ட் ஜிப்பையுமே ஊற்றுட்டாரு. சி பொறுக்கி அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்பி போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போ ஜிமினோட கையை பிடிச்சி சடனாக இழுத்து வால் அப்படியே பின் பண்ணிடுறாரு. என்னடி ஓரா சீன் போட்டுட்ருக்க? இந்த திமிரு மட்டும் அடங்கவே மாட்டேங்குதுல. நான் அப்படித்தான், என்னை யாரும் அடக்கலாம் முடியாது. அதுக்கு தானே கிளம்பி உன் மாமன் நான் வந்திருக்கேன். உன்னுடைய திமிரெல்லாம் அடக்கிறதுக்கு. உன்னுடைய அந்த மாமனை யார் வர வச்சா தெரியுமா? உன்னுடைய அப்பா தான். இது ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. என்னது அப்பாவா? கண்டிப்பாக இருக்காது. நீ தான் எங்கள் அப்பா கிட்ட ஏதோ ஒன்று பேசி இங்கே கிளம்பி வந்திருக்க. எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா எங்கள் அப்பா மேலே பழி போடாத. உனக்கு இந்த மூக்கு மேலே கோவம் மட்டும்தான் இருக்குது, அறிவு கொஞ்சம் கூட இல்லை. சத்தியமாக சொல்கிறேன்டி, உன் அப்பன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே கம்ப்ளைண்ட். ஜிமின் சுத்தமாக அடங்க மாட்டான், சொல் பேச்சே கேட்க மாட்டான். இந்த காலேஜில் ப்ரொஃபஸர்லேருந்து எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான். ஒழுங்காக படிக்கிறது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்றுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னைய பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட். அதனால்தான் சரி போனால் போகுது, என்னுடைய வருங்கால ஒய்ஃபே ஆச்சே நீ இப்படிலாம் இல்லாட்டி கெட்ட பேர் எடுத்துகிட்ருக்கியே, உன்னைய திருத்தலாம் சொல்லி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன். உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நான் கிளாஸ்க்கு வரேன், என்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி கால் மேலே கால் போட்டு ஏன் முன்னாடியே மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பேன். நான் கூட நினச்சேன் நீ சின்ன பிள்ளை, இன்னும் 3 இயர்ஸ் கழித்து மேரேஜ் வச்சுக்கலான்னு. உன்னை பார்த்தா பிஞ்சிலே பழுத்து போன மாதிரி இருக்க. அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் 3 டேஸில் உனக்கும் எனக்கும் மேரேஜ். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது அப்படி சொல்லி ஜிமின் வேறு பக்கமாக மூஞ்சி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. எதாக இருந்தாலும் மாமனோட மூஞ்சியை பார்த்து பேசிச்சலும், மூஞ்சியை பார்த்து பேசு அப்படி சொல்லி சீக்ஸில் கையை வச்சு ஜோனை பார்க்குற மாதிரி வைக்கிறாரு. இதை பார், என்னை மேரேஜ் பண்ணால் கூட உன்னை நான் டார்ச்சர் தான் பண்ணுவேன். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல ஜோன். ஏய் மாமான்னு கூப்பிட்றே, எனக்கு பிடிக்காது. அப்போனா அந்த ஜேஹோப்பை மட்டும் மாமான்னு சொல்லி கூப்பிட்றேன். ஏன்னா எனக்கு ஜேஹோப்பை பிடிச்சிருக்கு,
உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கல. இதை பாரு, சின்ன வயசுல உனக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ மட்டும் பல்ல ஈன்னு இழிச்சிட்டு என் கையில் ரிங் போட்டேன். அது அறியாத வயசு. இப்போ எல்லாம் அறிஞ்சு பழுத்து போன வயசோ. அசிங்கமாக பேசுகிறவளை என்கிட்ட வச்சுக்காத. ஓ, அசிங்கமாக பேசுனா உனக்கு பிடிக்காது, அசிங்கமாக பார்க்குறது மட்டும் பிடிக்கும். என்ன என்ன அசிங்கமாக பார்க்குறது எனக்கு புரியல. நடிக்காதடி. மொபைலில் எல்லா கர்மத்தையும் பார்த்தேன். இது வரைக்கும் நான் கூட அப்படி பார்த்தது இல்லடி. என்னடி, அதை பார்த்ததுலேருந்து அவ்வளோ டெம்ட் ஆகி போயிருக்கேன் நான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. நீ தான் அதை சரி பண்ணும். இல்லைன்னு வச்சுக்கவேன், இது எல்லாத்தையும் உன் அப்பன்ட்ட போட்டு காமிச்சிருவேன். இது வரைக்கும் உன் அப்பன் நீ கோவப்படுவேன், பொறுப்பு இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறாரு. ஆனால் நீ இப்படிலாம் பலான படம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உன் அப்பனுக்கு தெரியாது. இல்லைனா உன் அப்பனுக்கு ஃபுல்லாக படம் ஓட்டி காட்டிடுவேன். ஜோன் வேண்டாம், மரியாதையை என் மேலேருந்து கையெடு, என் மொபைல் என்கிட்ட கொடுத்துரு. ஏய், நீ பண்ண வேலையால் ஃபுல்லாக டெம்ட் ஆகி போய் கிடக்குறேன்டி. இதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைலை எடுத்துகிட்டு போ. என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண. சீ அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிடுறாரு. இந்த சீன்னு எதுனா சொன்னேன், இந்த இடத்துல ஒரு ரேப் சீன் தான் நடக்கும் பார்த்துக்கோ. 3 நாள் கழித்து எல்லாத்தையும் பெட்ரூமில் வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். அப்புறம் இது காலேஜுன்னு கூட பார்க்க மாட்டேன். எல்லா சம்பவமும் இங்கே நடந்துடும். என்ன சொல்கிற? உன்னுடைய முடிவு தான். சரி ஓகே, கிஸ் பண்ணி ஒளியிறேன் அப்படின்ட்டு குறுன்னு ஜியோனோட லிப்ஸை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு ஜெமீன். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? ஸ்டார்ட் பண்ண. ஆல்ரெடி மாமா ரொம்ப டெம்ட் ஆகி போயிருக்கேன். ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், இவனை பார்த்தாலே காண்டா ஆகுது, இவனை போய் நான் கிஸ் பண்ணுமா? வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜியோனோட லிப்ஸ் கிட்ட போய்கிட்டே இருக்கிறாரு. என்னடி ஸ்லோ மோஷன் படம் ஓட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஜிமினோட பேக்கெட்டில் கை போட்டு அப்படி கிட்ட இழுக்கிறாரு. 2 பேரோட லிப்ஸுமே அப்படி டச் ஆகி போயிருக்கு. அந்த பக்கம் ஜிமீன் கல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜியோன் அப்படியே ஹாட்டாக இருக்குது. அவருடைய மூச்சு காற்று கூட அது ஜிமினால் ஃபீல் பண்ண முடியுது. கர்மம் பிடிச்சவன் எல்லா படத்தையும் பார்த்துறான் போல இருக்கு. இன்றைக்கி நீ கண்டந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமினோட மைண்ட் வாய்ஸ். ஓகே ஜிமின், எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கோ. 3 நாள் கழித்து உனக்கும் இவனுக்கும் சம்பவம் நடக்க போகிறது கன்ஃபார்ம். அது இப்போவே நடக்க போகுது, அவ்வளோதானே அப்படின்னு அவரே சமாதானப்படுத்திட்டு இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் கிஸ் பண்ண இந்த பக்கம் ஜியோன் ஜிமினோட ஹேரை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. ஜிமினுக்கு பெயினாக இருக்குது. அந்த பெயின் தாங்க முடியாமல் அங்கே ஜியோனோட லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணுறாரு. ஒரு வழியாக ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. இதை பார், நான் கிஸ் பண்ணிட்டேன், மொபைலை கூட நான் போகணும். என்னடி இது, இப்படியா கிஸ் பண்ணுவாங்க? வேறு எப்படி கிஸ் பண்ணுவாங்க? அதான் அவ்வளோ படத்தை பார்த்துருக்கல, இப்படி கிஸ் பண்ணுவாங்கன்னு கூட உனக்கு தெரியாதா? நான் கூட நினச்சேன் மேட்ரே பண்ணுவேன்னு. கிஸ்னா இப்படி பண்ணணும் அப்படி சொல்லி இழுத்து அவ்வளோ ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமினோட அப்பர் லிப்ஸ், லோயர் லிப்ஸ் அப்படி சொல்லி அப்படியே சக் பண்ணி விட்டா ஜிமினோட லிப்ஸ் அப்படியே சாப்பிட்ருவார் போல இருக்கு. அந்த மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமினோட லிப்ஸ்லாம் அப்படியே பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போது ஜிமினோட ஒரு ஹேண்ட் எடுத்து ஜிமினோட அப்படியே பாடியெல்லாம் அப்படியே டச் பண்ண வைக்கிறாரு. ஒரு செஸ்ட் கிட்ட தான் அப்படியே வச்சு ரஃப் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னொரு கையால் ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே டைட்டாக கிட்ட அவர்கிட்ட க்ளோஸாக இழுக்கிறாரு. ஜிமினுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது இப்போ ஜோன் என்ன மாதிரி ஒரு நிலமையில இருக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த பக்கம் 2 பேரோட பாடி அப்படியே டச் ஆனோடனே ஜிமினோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஜிமினுமே பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போது அந்த கிஸ்ஸை ஜோன் அப்படியே ப்ரேக் பண்ணிவிட்டு இப்போ லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு இப்படி கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட லிப்ஸை அப்படியே சக் பண்ணிவிட்டு விட்டுறாரு. எப்படி இருக்க மாமனோட கிஸ்? செம்ம ஹாட்டாக இருக்குல்ல? அதான் கிஸ் பண்ணி முடிச்சிட்டல மொபைலில் கூட. இப்போது நீ ஏன்டி இந்த மாதிரி பேசிகிட்ருக்க? நீ கொஞ்சம் தள்ளி நிலைச்சோன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கும் தான் ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படி ஒன்று 3 days கழிச்சு உனக்கு எனக்கு இது நடக்க தானே போகுது. இப்போ என்ன சுத்தமாக முடியலடி. நீ வேற கண்ட படத்தெல்லாம் அதில் ஏற்றி வச்சுருக்க. நானும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஜீவன். இதை பார், நீ யாரை மேரேஜ் பண்ணுவேன்? உன்னே தான் பண்ணணும். எனக்கு வேறு வழி இல்லை. மேரேஜ் பண்ணால் எப்படி நம்மளுக்குள்ளே அது நடக்க தானே போகுது. அதுக்கு நீ இன்னும் சொல்வியா? மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் நானும் சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னடி பிரச்சனை? 3 days கழிச்சு உனக்கு எனக்கு மேரேஜ். இது உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது உங்கள் அப்பாவோட பிளான் தான். கண்டிப்பாக உன்கிட்டையும் சொல்லியிருப்பாரு.
நீயும் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருந்திருப்ப. அப்புறம் என்னடி பிரச்சனை? ப்ளீஸ் டி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வேற பாரு உன் முன்னாடி ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு ஹாட்டாகவே இல்லையா? ஜிமின் அப்படியே ஜியோனோட செஸ்டெல்லாம் அப்படியே ரஃப் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போது ஜிமினோட கையை எடுத்து கையிலலாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டே இப்போது ஜிமினோட நெக்குக்கிட்டேயுமே வந்துட்டாரு. நெக்கிலலாம் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஃபேனா ஜியோன் ஃபேனா அப்படி சொல்லி அவருடைய மவுத் மட்டும் தான் சொல்லுது. ஆனால் உடம்பு ஜியோன் என்ன பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவருமே கோஆப்ரேட் பண்ணுறது தான் சொல்லணும். நெக்கெல்லாம் அப்படியே தூக்குன மாதிரி ஃபேனா ஜியோன் ஃபேனா அப்படின்ட்டு ஒரு கையால் ஜியோனோட பாடிலாம் அப்படியே ரஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இன்னொரு கையால் ஜியோனோட ஹேரை அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போது ஜியோன் அப்படியே ஜிமினை தூக்கி அவருடைய டேபிளில் உட்கார வைக்கிறாரு. அது மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜிமினை அப்படியே உட்கார வச்சுட்டு அவருடைய லெக்கை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது உள்ளே போய் அப்படியே நின்றுட்டு ஜிமினோட ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ரிமூவ் பண்ண அந்த இடத்துலலாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது அந்த ஷர்ட்டையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாரு. கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பாட்டமுக்குமே வந்துட்டாரு. ஜோன் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமின் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஜோன் மெதுவா அப்படிங்கிறாரு. ஏன்னா ஜோன் இப்போது ப்ரைவேட் பார்ட்டிக்கிட்டே போயிட்டாரு. அங்கேயுமே அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஐ ஹேட் யூ அப்படி சொல்லி ஜிமினை வந்து சொல்கிறாரு. இப்போ ஜோன் அப்படியே நிமிந்து ஜிமினை மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த வாட்சி கிஸ் பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ ஃபோர்ஸாக அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டே இப்போ ஜிமினை அந்த டேபிள்லையுமே அப்படியே படுக்க வச்சிட்டாரு. ஜிமின் மேலே இப்போ ஜோன் அவங்களுடைய பாட்டம் ட்ரெஸ்ஸுமே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு. என்னடி சொன்ன? ஹேட் யூவா? ஆமாடா, ஐ ஹேட் யூ. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. அப்படியா? வலிக்குது ஜோன். நீ தானே சொன்ன ஹேட் யூன்னு? அப்போனா ரொம்ப வலிக்க தான் செய்யும் அப்படி சொல்லி ரொம்ப ஹாட்டாகவே அங்கே ஒரு மேக்கவுட் போயிட்டுருக்கு. அது ஜிமினுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஜோனை பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவார் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா ஜிமின் பண்ணுற ஒவ்வொரு தப்பையுமே அவங்க அப்பா கிட்டே போட்டு கொடுக்குறது ஜியோனோட வேலையாக தான் இருக்கும். சின்ன வயசில் பிடிச்சி போய் தான் 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பெருசானோடனே மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் ஜிமின் வளர ஜியோன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால சுத்தமாக பிடிக்காது ஜிமினுக்கு ஜியோன். ஆனால் மேரேஜ்க்கு மட்டும் ஒத்துக்கிட்டார் அவர். என்னடி சொன்னால் மறுபடியும் சொல்லு. ஐ ஹேட் யூடா. மை ஹார்ட் ப்ரொஃபஸர் மாமா. கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறா. ஏன்டா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுற? பெயினாக இருக்குன்னு கத்துறேன்ல. நீ தானடி சொன்ன ஹார்ட் ப்ரொஃபஸர் மாமான்னு. நான் எவ்வளோ ஹார்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு காட்ட வேணாமா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் ரூமை ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பெட்ரூம் மாதிரி பண்ணிட்டாங்க.